பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். நாங்கள் ஏற்கனவே பார்த்த பாடம் ஹரக்கத் வச்சு பார்த்தோம். அதாவது ஃபத்ஹா வச்சா எப்படி ஓதுற ஒரு எழுத்து, கஸ்ரா வச்சா எப்படி ஓதுற, பம்மா வச்சா எப்படி ஓதுறான்னு சொல்லி. இன்னும் மத்துடைய எழுத்துக்கள். அதாவது நாங்கள் உதாரணமாக நாங்கள் ஃபெஸ்ட்டுக்கு பார்த்தோம் ஹம்சா ஃபத்ஹன்னு பார்த்தோம். நான் இப்போ எப்படி வரும்டா ஹம்சா அலிஃப் ஃபத்ஹா ஆ. ஆரம்பத்தில் பார்த்தோம் பா ஃபத்ஹா பன்னு பார்த்தோம். இப்ப பா அலிஃப் ஃபத்ஹா பா. ஆரம்பத்துல பார்த்தோம், நாங்க முந்தின பாடத்துல பார்த்தோம் தா ஃபத்ஹா த. இப்ப தா அலிஃப் ஃபத்ஹா தா. அப்ப இது விளங்கி கூட நினைக்கிறேன். அவங்க உஸ்தாத் மேடம் விளங்கப்படுத்திருப்பாங்க. இப்படி இந்த முறையில பாடத்தை நீங்க ஒதுக்கணும். வாங்க பாருங்க. தா அலிஃப் ஃபத்ஹா தா, ஜீம் அலிஃப் ஃபத்ஹா ஜா, ஹா அலிஃப் ஃபத்ஹா ஹா, خا ألف فتحة خا، دال ألف فتحة دا، ذال ألف فتحة ذا، را ألف فتحة را، زا ألف فتحة زا، سين ألف فتحة سا، شين ألف فتحة شا، صاد ألف فتحة صا، ضاد ألف فتحة ضا، طا ألف فتحة طا، ضا ألف فتحة ضا، ஐன் அலிஃப் ஃபத்ஹா ஆ. நல்லா விளங்கிக்கோங்க. அங்க ஐன் ஃபத்ஹா அ, இங்க ஐன் அலிஃப் ஃபத்ஹா ஆ. ஐன் அலிஃப் ஃபத்ஹா ரா, ஃபா அலிஃப் ஃபத்ஹா ஃபா, காஃப் அலிஃப் ஃபத்ஹா கா, காஃப் அலிஃப் ஃபத்ஹா கா, லாம் அலிஃப் ஃபத்ஹா லா، ميم ألف فتحة ما، نون ألف فتحة نا، واو ألف فتحة وا، ها ألف فتحة ها، همزة ألف فتحة آ، يا ألف فتحة يا.